டீச்சர் கிளம்பியாச்சா? ஆமா, என் மதர் இன் லாக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்னேன்ல, அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்கள போய் பார்த்துட்டு தான் நான் வீட்டுக்கு போகணும். சீரியஸ் ஒன்றும் இல்லையே? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைனாலும் வயசானவங்க இல்ல, கவலை ஜாஸ்தி. நாம தானே பக்கத்துல இருந்து ஆறுதல் சொல்லணும். சரிங்க டீச்சர், நான் போயிட்டு வரேன். அண்ணா, இந்த போட்டோல இருக்கவங்கள தெரியுமா? தெரியும். தெரியுமா? தெரியும். எங்க இருக்காங்க? அவங்க ஸ்கூல்ல வேலை பார்க்குறாங்க. அந்த ஸ்கூல் எங்க இருக்கு? எப்படியே நேராக போய் லெஃப்ட் திரும்பினீங்கன்னா ஸ்கூல் இருக்கு. இங்க இருந்து பக்கமா? பக்கத்தில் தான். தேங்க்யூங்க. சரி தம்பி, வாங்க. பொறுமையா போங்க. வாட்ச்மேன், சொல்லுங்க மேடம். மீனா மிஸ் வந்தாங்கன்னா நான் கிளம்பிட்டேன்னு சொல்லுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன்னு சொல்லுங்க. சரிங்க மேடம். எந்த ஹாஸ்பிட்டல் என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா? நான் இங்க பக்கத்துல அரவிந்த் நர்சிங் ஹோம் தான் போறேன். அவங்களுக்கு தெரியும். வீட்ல யாருக்காவது உடம்பு சரியில்லைங்களா? மாமியாருக்கு ஹார்ட் அட்டாக், அங்கதான் அட்மிட் பண்ணிருக்கோம். நான் ஓகே வரேன். மேடம். யார் நீங்க? ஏன்பா, ரஞ்சினி டீச்சர் உள்ள இருக்காங்களா? இப்பதான் போனாங்க. போயிட்டாங்களா? எங்க வீட்டுக்கா? இல்ல, பக்கத்துல அரவிந்த் நர்சிங் ஹோம் இருக்கு, அங்க அவங்க மாமியாரை சேர்த்திருக்காங்களாம். ஆமா, நீங்க யாரு? சொல்லுங்க, நீங்க யாருங்க? அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்குறோம். ம். அண்ணி, டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு சொன்ன உடனே எப்படியும் 2 hours லேட் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பில் ரெடி ஆயிடுச்சான்னு கேளுங்களேன். பில் ரெடியானா அவங்களே கூப்பிடுவாங்க. நீ முதல்ல எதுவும் மிஸ் ஆகாம எல்லாத்தையும் பேக் பண்ணிடு, சரியா? நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். அம்மா, இன்னும் ஏமா பேஷண்ட் மாதிரி உட்காந்துட்டு இருக்க? போய் முகத்தை கழுவிட்டு ரெடி ஆகுமா, போமா. போடி, இந்த மூஞ்சிக்கு என்னாச்சு? நல்லா தான் இருக்கு. எல்லாம் வயசானவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான். நீங்க தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். கண்டிப்பா அவங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணியே ஆகணும். வாட்? மது, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சா? எல்லாம் ரெடியா இருக்கு. எதையும் விட்டுறத எடுத்து வச்சிரு. எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். அண்ணி எங்க காணோம்? அண்ணி டாக்டர் பார்த்துட்டு வரேன்னு போயிருக்காங்க. சூர்யா, அந்த டாக்டர் ரிப்போர்ட் எல்லாம் வாங்கிட்டீங்களா?
அதுல என்ன இருக்கு? என்கிட்ட எதுவும் மறைக்கலையே. மா தேவையில்லாதெல்லாம் போட்டு குழப்பிக்காதம்மா. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீ ஜாலியா நிம்மதியா இரு. நிம்மதியா இருக்கிறது தாண்டா ஒரு வழி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வழி இருக்கு, நான் வேணா சொல்லட்டுமா? ஒரு நாள்ல பாதி நேரம் பூஜை ரூம்ல இரு, மீதி நேரம் மௌன விரதம் இரு. என்ன டயர்டா இருந்தா வந்து சாப்பிடு, முடியலன்னா படுத்து தூங்கிடு. அது சரி, டாக்டர் டெய்லி வாக்கிங் போக சொல்லிருக்காங்க. மறந்துட்டியா நீ? ஏய் தாராளமா போகட்டும். இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்க வேணாம்னு தானே சொல்றேன். நீங்க எல்லாரும் ஒரு முடிவோட தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டாக்டர் வேற உங்க அண்ணிக்கிட்ட என்னத்த சொல்ல போறாரோ. டைம் ஆச்சு, அண்ணி வரானு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வராம எங்கடா போயிட போறா? டாக்டர் பார்த்துட்டு அப்படியே பில் எல்லாம் கட்டிட்டு வருவாளா என்னமோ. எவ்வளவு செலவுன்னு கூட என்கிட்ட சொல்லல. அவங்க கிட்ட பணம் இருக்கான்னு வேற தெரியல. பணத்தை பத்தி பேசினா டென்ஷன் ஆயிடுறாங்க. சொசைட்டில லோன் போட்டு பணம் வாங்கினதா சொன்னாங்க. நம்ம 2 பேருமே சம்பாதிக்கிறோம், நம்ம கொடுத்த என்ன தப்பு? ஏன் தான் இப்படி அடம் முடிக்கிறாங்களோ தெரியல. உனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப நல்லது. தெரியாம என்னடி? உங்களுக்கு எல்லாம் வாய் தருது சொன்னாதான் தெரியும்னு அர்த்தமா? எனக்கு அப்படி இல்ல. இப்ப எல்லாம் நான் அவளை எதுவும் திட்டுறதே இல்ல. பாக்குறீங்கல்ல, அத சொல்ல மாட்டீங்களே. அதையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஊட்டி வரை உறவுன்னு அதோட முடிச்சுக்காம அந்த உறவை கண்டினியூ பண்ணிட்டே இருக்க பத்தியா, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படியே இருந்துங்கம்மா, ரொம்ப நல்லது. சரி சரி, இதெல்லாம் வீட்ல போய் பேசிக்கலாம். நீ போய் முதல்ல அண்ணிய கூட்டிட்டு வா. சரி, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆ. என்ன நீ டாக்டரை பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். அக்கவுண்ட்ஸ் கூட செட்டில் பண்ணிட்டேன். நீ ஒரு வண்டியை பிடிச்சிட்டு வா, கிளம்பலாம். என்ன சொன்னாரு? பைபாஸ் சர்ஜரி பண்ணி ஆகணும்னு சொன்னாரு. பைபாஸ் ஆபரேஷன்? சரி, வீட்ல போய் நான் இதை பத்தி டீட்டெயிலா சொல்றேன். நீ முதல்ல ஒரு வண்டியை பிடிச்சிட்டு வா. அத்தையை கூட்டிட்டு போகணும். போ. வாங்க, வீட்டுக்கு கிளம்பலாம். சூர்யா வண்டி கூட்டிட்டு வர போயிருக்கா. வாங்க. டாக்டர் என்ன சொன்னாரு? அது நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வாங்க அத்தை. வீட்டுக்கு எல்லாம் அப்புறம் போலாம். முதல்ல சொல்லு, டாக்டர் என்ன சொன்னாரு? தள்ளி போடாம இன்னும் 1 மாசத்துக்குள்ள பைபாஸ் சர்ஜரி பண்றது நல்லதுன்னு டாக்டர் சொன்னாரு. அண்ணி, அதை அவாய்ட் பண்ண முடியாதா அண்ணி? பைத்தியம் மாதிரி பேசாத மது. எதுக்கு அவாய்ட் பண்ணணும்? பைபாஸ் சர்ஜரினா உடனே பயப்படணும்னு ஒன்னும் கட்டாயம் இல்ல. அத்தையே தெளிவா இருக்கும்போது நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? அத்தை, நீங்க பயப்படாதீங்க. இப்ப பைபாஸ் சர்ஜரி ரொம்ப ஈஸி. பண்ணிக்கிட்டா அப்புறம் லைஃப் டைம் எந்த டென்ஷனும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம். நான் சாவ நினைச்சு கவலைப்படல ரஞ்சினி. ஆனா பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கே. நீங்க ஏன் எல்லாத்துக்கும் கவலைப்படுறீங்க? இது பாருங்க, நான் இருக்கேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. வாங்க என் கூட வீட்டுக்கு போலாம். மது, எல்லாத்தையும் எடுத்துக்கோ, போலாம். சரிங்க அண்ணி. வாங்க அத்தை, போலாம். அண்ணி பசிக்குது, சீக்கிரம். இதோ வரேன். அண்ணி இன்னைக்கு என்ன, வெஜ்ஜா நான்வெஜ்ஜா?
வெஜ் குருமா. போங்க நீ ஏன் என்னாச்சு? ஒரு நாளாவது நான்வெஜ் பண்ணக்கூடாதா? ஏய், உனக்கு தான் குருமா ரொம்ப பிடிக்குமே. சரி ஓகே. சரி, நான்வெஜ் நாளைக்கு பண்றேன். அத்தைக்கு வேற உடம்பு சரியில்லைல்ல. சரி சரி. அத்தை சாப்பிடுங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல ரஞ்சனி, உடனடியா நம்ம சூர்யாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடலான்னு பாக்குறேன். என்னது கல்யாணமா? எனக்கா? என்ன விளையாடுறீங்களா? உங்களுக்கு பொழுது போனா அதுக்கு நான் தான் கிடைச்சனா? இல்லடா, நான் நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்கல்ல. நான் ஆபரேஷனுக்கு ஒன்றும் பயப்படல. ஆனா ஆஸ்பத்திரிக்கு போறதுக்குள்ள உனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போலான்னு பாக்குறேன். என்னம்மா நீங்க அர்த்தமே இல்லாம பேசுறீங்க? நீங்க என்ன சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஊர் உலகத்துல எல்லாம் பைபாஸ் ஆபரேஷன் பண்ணா வீட்டில் இருக்க பசங்க கல்யாணம் பண்ணி வச்சுதான் பண்றாங்களா? அப்படின்னா ஹாஸ்பிட்டலே மேட்ரிமோனி செக்ஷன் ஆரம்பிச்சிட வேண்டியதா. நடக்கிறதே பேசுங்கம்மா. சூர்யா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. உனக்கும் உன் தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது எனக்கு இருக்கிற பொறுப்பு. மதுக்கு இன்னும் 1-2 வருஷம் போனாலும் தப்பில்லை. அவ சின்ன பொண்ணு. ஆனா நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற திருப்தியாவது எனக்கு இருக்கும். அத்தை சொல்றத நான் டோட்டலா தப்புன்னு சொல்ல மாட்டேன். உனக்கும் கல்யாணம் பண்ற வயசு தானே சூர்யா. கல்யாணம் பண்ணிக்கோ. இப்பத்துல இருந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாதான் 4-5 மாசத்துல ஒரு நல்ல இடம் அமையும். அண்ணி, அம்மா தான் ஏதோ உழையிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. 5-6 மாசம் எல்லாம் இல்லை ரஞ்சனி. நாளைக்கே பொண்ணு பார்க்க போறோம். ஒரு வாரத்துல நிச்சயதார்த்தம். 1 மாசத்துக்குள்ள கல்யாணம். நான் முடிவு பண்ணிட்டேன். நீ யாரை கேட்டு முடிவு பண்ண? வெயிட். அது அடுத்த கொஸ்டின் சூர்யா. நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம்னா யாரு பொண்ணு? அத முதல்ல கேளுடா. ஏமா திடீர்னு இப்படி ஒரு குண்டு தூக்கி போட்டா என்ன அர்த்தம்? பெத்தவளோட கவலைய புரிஞ்சுக்கிற பக்குவம் உனக்கும் வரல, உங்க அண்ணனுக்கும் வரல. எனக்கு அதுல கூட வருத்தம் இல்ல. ஆனா என்னுடைய பயம் எல்லாம் நியாயம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதுடா. இதே நம்ம மதுக்கு இன்னும் 1-2 வயசு கூட இருந்திருந்தா முதல்ல அவளுக்கு தான் கல்யாணம் முடிக்கணும்னு நினைச்சிருப்பேன். தேங்க் காட். லேட்டா பெத்ததுக்கு உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ்மா. என்னால இப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா. திடீர்னு இந்த பேச்சு எடுத்தா எனக்கு என்ன பதில் சொன்னே தெரியாது. உன் அவசரத்துக்குலாம் நான் ஆள் இல்ல. சூர்யா, சாப்பிடும் போது எழுந்திருக்க கூடாது. உட்காரு உட்காரு, சாப்பிடு. உட்காருன்னு சொல்றேன்ல. அத்தை, பொண்ணு யாரு? ஏமா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்ப பக்கத்து பெட்ல யாரையாவது பாத்தீங்களா? ஹார்ட் பேஷண்ட்டுக்கும் ஒத்து போயிடுன்னு அங்கேயே ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டுட்டு வந்துட்டீங்களா? இல்ல, ஆனா நான் முடிவு பண்ணிட்டேன். ஆபரேஷன்ல நான் நல்லபடியா பொழைச்சி வீட்டுக்கு வந்து சேருவேனா இல்லையான்னு எனக்கே தெரியாது. அது எப்படி ஆனாலும் உனக்கு இப்ப கல்யாணம் பண்ற முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. உங்க கவலை எனக்கு புரியுது அத்தை. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சூர்யாவுக்கு கல்யாணம் பண்றத நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஆனா அவசரப்படாம நிதானமா தேடி ஒரு நல்ல இடமா பாக்குறது பெட்டர் இல்லையா? ரஞ்சினி, உனக்கு அவ மச்சன, எனக்கு பெத்த புள்ள. அவ விஷயத்துல அப்படி ஒண்ணும் அலட்சியமா இருக்க மாட்டேன். Thank you.